உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவேணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன் நீங்க பில் எழுதினதை காண்டி நீங்கள் வீடு வீடா போய் நாய பிடிங்க கொண்டு சொல்லி பில் எழுதினதை காண்டி நீங்கள் உங்களுடைய சரிதானே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. ஒழுங்கா வேலை செய்திருக்கணும். நீர் எனக்கு படிக்க MBBS அவரோட மாஸ்டர் ரெண்டு செய்திருக்கேன். நான் சொல்றேன் உம்மை மாதிரி கொடி கட்டி நான் எம்பி ஆகிறேன். நீங்கள் பெண்களோட சர்ட்டை விட்டதுக்காண்டி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலக கீழ்ப்பூர் கூடத்தில் இடம்பெற்றது. கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி இளங்குமரன் மற்றும் அர்ஜுனாவிற்கு ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அர்ஜுனா அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் நாட்டின் சனத்தொகை குறித்து தெரிவித்த கருத்தை கடுமையாக விமர்சித்திருந்தார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் அரசியல் நடவடிக்கைகள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்னிறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளித்த இளங்குமரன் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பெண்கள் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்களை கடுமையாக விமர்சித்தார். இந்த நிலையில் இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள், மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய விடயங்கள், நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் குடும்ப சண்டையிட்டனர். இந்த நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தினார். ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது. படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவேணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன் நீங்க பில் எழுதினதை காண்டி நீங்கள் வீடு வீடா போய் நாய பிடிங்க கொண்டு சொல்லி பில் எழுதினதை காண்டி நீங்கள் உங்களுடைய சரிதானே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. ஒழுங்கா வேலை செய்திருக்கணும். நீர் எனக்கு படிக்க MBBS அவரோட மாஸ்டர் ரெண்டு செய்திருக்கேன். நான் சொல்றேன் உம்மை மாதிரி கொடி கட்டி நான் எம்பி ஆகிறேன். நீங்கள் பெண்களோட சர்ட்டை விட்டதுக்காண்டி படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவேணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன் எம்பி என்றது ஆக்சிடென்ட்க்கு பிறகு கார்ல மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாத ஒரு வைத்தியரா, ஆனா நான் சொல்றேன் ஆக்சிடென்ட்க்கு பிறகு இலங்கையின் சனத்தொகை 2,25,000 என்று சொன்னவர் தான் எங்களுடைய இளங்கு 2 கோடி 20 லட்சம் தெரியும். 2 கோடி 20 அதுல வீடியோ வந்து என்னென்றால் தனிப்பட்ட ரீதியா நானுங்க நான் கேட்கிறேன் ஐயா, நீங்கள் ஒரு பாராளுமன்ற அமைச்சர். பிரச்சனை தான் நான் மக்களுடைய பிரச்சனையை கதை கேட்கல. எங்களுடைய இளங்குமரனுக்கு கதைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கதைக்கிறேன். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.